வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். அனைவரும் நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். உடலும் மனமும் தளர்வாக இருக்கட்டும். ஒரு 3 முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்து அந்த சுவாசத்தை மிகவும் மெதுவாக விட்டுவிடுங்கள். அந்த சுவாசம் உடல் முழுவதும் பரவட்டும். அப்படி அந்த உடலையே பாருங்கள். உடல் முழுவதையும் பாருங்கள். அசைவின்றி ஒரு கற்சிலை போல் அமர்ந்திருக்கும் நமது பருவுடல். அந்த உடலின் அசைவற்ற தன்மையை உணர்ந்து பாருங்கள். உடலின் அசைவற்ற தன்மை. தலை உச்சியிலிருந்து பாதம் வரை ஒவ்வொரு பகுதிகளாய் உணர்ந்து 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 பார்க்கிறோம். உடலின் அசைவற்ற தன்மையை உணரும்போது அந்த அசைவற்ற உடலிலே 2 நாசிகளின் வழியாக சுவாசம் என்ற மூச்சு மட்டும் மெல்லிய அசைவாய் அசைந்து கொண்டிருப்பதை மனம் உணர்கிறது. அந்த சுவாசத்தோடு மனம் இணைந்து இயங்கட்டும். அந்த சுவாசத்தையே கவனிங்க. அதனோடு இணைந்து உள்ளும் புறமுமாய் மனம் இயக்கம் பெறுகிறது. அந்த சுவாசத்தோடு இணைந்து இயங்க அந்த சுவாசத்தின் வேகம் படிப்படியாய் குறைந்து குறைந்து குறைந்து
மிகவும் மெல்லிய சுவாசமாய் மாறும். சுவாசத்தினுடைய வேகம் குறைய 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 மனதில் எண்ணங்கள் ஏதும் எழாமல் மனம் ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள் செல்கிறது. தியானத்துக்கு நம்மை தயார் செய்து கொண்டோம். அப்படியே அந்த உடலையே பாருங்கள். அசைவற்ற உடலை பாருங்கள். அந்த உடலை சுற்றிலும் அருட்காப்பு செய்து கொள்வோம். இந்த அருட்காப்பு உடலை சுற்றிலும் ஒரு வளையம் போல சுழன்று இயங்குவதாகவும், அந்த அருட்காப்பு வளையம் நாம் அமர்ந்திருக்கும் இந்த இல்லம் முழுவதும் நிறைந்து காப்பாக அமைவதாகவும் மனதால் பாவனை செய்து கொள்வோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா தொழில்களிலும், எல்லா பயணங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அந்த அருட்காப்பு வளையத்துக்கு உள்ளாக பாருங்கள். அசைவின்றி அமர்ந்திருக்கும் பருவுடல். அந்த உடலை தாண்டி மனதால் நாற்புறமும் விரிந்து பார்க்கிறோம். இந்த உடல் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும், பிரபஞ்ச எல்லை வரை கடல் போல் நிறைந்திருக்கும் தெய்வீக பேராற்றல், பிரபஞ்ச காந்த சக்தி அசைவற்ற உடலையும் அதனை சூழ்ந்து நிறைந்திருக்கும் தெய்வீக பேராற்றலையும் ஒன்றாக இணைத்து பாருங்கள். ஒன்றாக இணைத்து பாருங்கள். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும், இடத்தை சூழ்ந்தோம், நல்ல தூய தெய்வீக பேராற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும், இந்த இல்லம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக பேராற்றல் அழுத்தமாய் நிறைந்துள்ளதை உணர்கிறோம். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்வதை உணர்கிறோம். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்வதை உணர்கிறோம். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் அழுத்தமாய் பாய்ந்து நிரம்புவதை உணர்கின்றோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஆசானவர்களோடு சுக்குமமாய் இணைந்திருந்த அருட்ஜோதி வள்ளல் பெருமானவர்களை வணங்கிக் கொள்வோம். இன்னும் ஆசானவர்களோடு சுக்குமமாய் கலந்திருந்த அனைத்து சித்தர் பெருமக்கள், ஞானியர்கள், யோகியர்கள், மகான்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். குரு மகான்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைதியான மாலை வேலை. பஞ்சபூத நவகிரகத்தவம் ஏற்றுவோம். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அந்த பஞ்சபூதங்களின் இணைந்த இணைப்பு கலவையாக அமைந்திருக்கும் நமது பருவுடல். முதலில் 5வது பூதமாகிய நிலம் என்ற மண்ணின் மீது தவம் தொடங்குகிறோம்.
நிலத்துக்கு அறிகுறியாக இந்த பூமி உருண்டையை மனவிரிவோடு நினைந்து கொள்ளுங்கள். விரிந்து பரந்த பூலோகம், இந்த பூமியின் மேல்தளத்தில் மண்ணாலாகிய நமது பருவுடல் தவநிலையில் அசைவற்று அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை பாருங்கள். மண்ணோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். மண்ணை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்தி கொள்ளும் அறிவு மலரட்டும். மண் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே 4வது பூதமாகிய நீர். நீருக்கு அறிகுறியாக விரிந்து பரந்த கடலை மனவிரிவோடு நினைந்து கொள்வோம். மனதால் விரிந்து கடலின் மைய பகுதிக்கு வாங்க. கடலின் மையத்திலே, நீரின் ஆழத்திலே நமது பருவுடல் தவநிலையில் அமர்ந்திருக்கும் அந்த காட்சி பாவனையாய் பாருங்கள். அந்த நீரின் அழுத்தம் உடலை சுற்றிலும் அழுத்தமாய் உணர்ந்து பார்க்கிறோம். அந்த நீரோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீரை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்தி கொள்ளும் அறிவு மலரட்டும். நீரின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே 3வது பூதமாகிய நெருப்பு. இந்த பூமியின் மேல்தளத்தில் 2 பாகம் நீரால் சூழப்பட்ட கடல், 1 பாகம் நிலமாகவும், அந்த நிலப்பகுதியிலே பெரும் பகுதி அடர்ந்த காடுகளாகவும் மலைகளாகவும் காட்சி தருவதை பார்க்கிறோம். அந்த அடர்ந்த காடுகளின் மையத்திலே, பூமியின் மையத்தில் நெருப்பு குழம்பு, அந்த நெருப்பு குழம்பு எரிமலையாய் வெடித்து சிதறி ஆறு போல் ஓடி வரும் அந்த காட்சியை பாவனையாய் பாருங்கள். நெருப்போடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்தி கொள்ளும் அறிவு மலரட்டும். நெருப்பின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம்.
பஞ்சபூதங்களிலே இரண்டாவது பூதமாகிய காற்று இந்த பூமிக்கு மேலே ஒரு 10 மைல் அளவுக்கு அடர்த்தியாக ஒரு வளையம் போல காற்று மண்டலம் பிராணனாக இருந்து கொண்டிருக்கிறது. அது இந்த பூமியில் வாழும் உயிரினங்களில் சுவாசமாக மூச்சாக இருந்து நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கிறது. அந்த காற்றோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்தி கொள்ளும் அறிவு மலரட்டும். காற்றின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே முதலாவது பூதமாகிய விண் எனும் ஆகாயம் இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் மூலமாக விளங்கும் விண் எனும் நுண்துகள். இதை ஆகாயம் பரம அணு என்று அழைப்பார்கள். இது ஒரு சுழல் அலை. இந்த விண்ணினுடைய நெருங்கிய காட்சிகளாக இருப்பதுவே மற்ற 4 பூதங்களாகிய காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பதை உணர்ந்து கொள்வோம். காட்சிக்கு வெவ்வேறாக இருந்தாலும் அனைத்து அந்த இயக்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 5 பூதங்கள் முழுவதும் அந்த விண்ணினுடைய காட்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். அந்த விண்ணோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். விண்ணாலும் விண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். அந்த விண் எனும் நுண்துகள் இந்த பூமியில் வாழ் உயிரினங்களில் உயிர் துகள்களாக உயிர் ஓட்டமாக இருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற இயற்கையின் அந்த உண்மையை உணர்ந்து கொள்வோம். அந்த விண்ணை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்தி கொள்ளும் அறிவு மலரட்டும். விண் எனும் நுண்துகள் மீது மனம் ஒன்றி லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்கள் மீது தவம் இயற்றிய நாம் நவக்கோள்கள் மீது தவம் தொடங்க இருக்கிறோம். மனதால் விரிந்து இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் பாருங்கள். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வண்ண வண்ண ஜாலங்களாய் மின்னிக்கொண்டிருக்கும் காட்சி. அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரியனாகவே விளங்குகிறது. அவற்றில் நாம் வாழுகின்ற இந்த பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதுதான் நமது சூரியன். அந்த சூரியனிலிருந்தும் அந்த சூரியனை சுற்றி வரும் கோள்களிலிருந்தும் வெளிப்படக்கூடிய அலைகள்
நமது உடலோடும் மனதோடும் கருமையத்தோடும் நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டு நமது வாழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நவகோள்கள் மீது தவம் ஏற்ற இருக்கிறோம். சூரியன் மையத்தில் சூரியன் ஆரஞ்சு நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே எலும்போடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. சூரியனின் முதல் சுற்றுவட்டப்பாதை சூரியனிலிருந்து 3 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் புதன் பச்சை நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே தோலோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. இன்னும் விரிந்து பார்க்கிறோம். சூரியனது 2வது சுற்றுவட்டப்பாதை சூரியனிலிருந்து 6 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சுக்கிரன் வெண்மை நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே பிந்துநாதம் என்று சொல்லக்கூடிய சுக்கிலத்தோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. சூரியனது 3வது சுற்றுவட்டப்பாதை சூரியனிலிருந்து 9 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் இந்த பூமி. இந்த பூமியை சுற்றி கொண்டு பூமியோடு சேர்ந்து சூரியனை சுற்றி வரும் கோள் சந்திரன். சந்திரனை தவத்துக்கு எடுத்துக்கொள்வோம். வெண்மை நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது இரத்த ஓட்டத்தோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. இன்னும் மனதால் விரிந்து பாருங்கள். சூரியனது 4வது சுற்றுவட்டப்பாதை சூரியனிலிருந்து 14 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் செவ்வாய் செந்நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே எலும்பு மஜ்ஜையோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. இன்னும் விரிந்து பார்க்கிறோம். சூரியனது 5வது சுற்றுவட்டப்பாதை சூரியனிலிருந்து 48 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் குரு எனும் வியாழன் பொன்னிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே மூளையோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. சூரியனது 6வது சுற்றுவட்டப்பாதை சூரியனிலிருந்து 88 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சனி சாம்பல் நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே நரம்பு மண்டலத்தோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. விரிந்து பார்க்கிறோம். மையத்தில் சூரியன். சூரியனை சுற்றி வரும் கோள்களில் புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி. அந்த கோள்களோடு ஒன்றி உயிர்கெழுப்பு பெறுகிறோம். அந்த கோள்களிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. சூரியன் முதல் சனி வரை
அனைத்து கோள்கள் மீதும் மனம் ஒன்றி லயமாகி தவமாகிறோம். சூரியனின் மையத்திலே அணுக்கள் நெருக்கம் அதிகமாகி அவை இயக்கமற்ற வெளியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அவ்வாறு மாறிக்கொண்டிருக்கும் அந்த வெளி இந்த பிரபஞ்ச எல்லையை கடந்து சுத்த வெளியோடு இணைவதற்காக இருபுறமும் பீரிட்டு கொண்டு செல்லும் பாதைகள். ஒருபுறம் ராகு, மறுபுறம் கேது. ராகு கேது பாதைகள் மனதோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளது. ஞானத்தை தரவல்லது. ராகு கேது பாதைகளோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம். ராகு கேது பாதைகளாலும் பாதைகளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். அந்த ராகு கேது பாதைகளோடு மனம் ஒன்றி லயமாகி தவமாகிறோம். அப்படியே அந்த ராகு கேது பாதைகளோடு ஒடுங்கி மனம் விரிந்து 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 செல்லட்டும். பிரபஞ்ச எல்லை வரை விரிந்து செல்லட்டும். பிரபஞ்ச எல்லையிலே அந்த பாதைகள் சுத்த வெளியோடு இணைப்பு பெறும் காட்சி. பிரபஞ்ச எல்லையிலிருந்து அந்த வெளியோடு மனம் இணைந்து நிற்கிறது. சிவகளம், இருப்பு நிலை, இறைநிலை. வெளியோடு இணைந்து கலந்து கரைந்த மனம் பிரபஞ்ச எல்லையிலிருந்து ஒடுங்கி இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சுழன்று கொண்டிருக்கும் எண்ணற்ற கோள்கள் அடங்கிய சக்தி களம். அந்த ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்களிலிருந்தும் வரக்கூடிய அலைகளோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம். நட்சத்திர கூட்டங்களாலும் அந்த தொகுதிகளினாலும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். அவற்றிலிருந்து வரக்கூடிய அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையட்டும். சக்தி கள நிலையில் மனம் விரிந்து அதனோடு ஒன்றி லயமாகி தவமாகிறோம். அந்த விரிந்த மனநிலையிலே நாம் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம் என்ற சங்கல்பத்தையும், துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் என்ற சங்கல்பத்தையும் மானசீகமாக 3 முறை கூறிக்கொள்ளுங்கள். சங்கல்பம். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம்,
நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தம்பதியரை வாழ்த்துவோம். மக்கட்செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோர், உறவினர்கள், நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே, கடமையிலே தொடர்பு கொண்டோரை வாழ்த்துவோம். எண்ணங்களை புரியாதோர், எதிரிகளாக நினைப்போர் இருந்தால் அவர்களும் மனந்திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். இந்த உலகில் உள்ள மனித குலம் அனைத்தும் இறை உணர்வு பெற வேண்டும், அறநெறி நின்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். உலகெங்கும் இல்லந்தோறும் ஒவ்வொரு மனிதனின் உள்ளந்தோறும் இறை உணர்வு மலரவும், அது அறநெறியாய் மாறவும் விரிந்து செயல்படும் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக அறக்கட்டளை வாழ்க வளமுடன். அதில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கும் அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இங்கு அருட்பணி செய்து கொண்டிருக்கும் அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் உள்ள வேதாத்திரிய மையங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். நம்மையெல்லாம் இந்த நிலைக்கு உயர்த்தி நம்முள்ளிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது ஆசான் குருபிரான் அவர்களது சுக்கும் ஆற்றலை நினைந்து நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம், வாழ்த்திக் கொள்வோம். வாழ்க மகர்ஷி, வாழ்க வளமுடன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றிய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த வையகம் வாழ்க, வளமுடன் வாழ்க.